அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கண் வணக்கம். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? எல்லாரும் இப்படி என்கிட்ட பேச காரணம் என்ன தெரியுமா? நான் அழகா பிறந்தது தப்பு. ரீரிகார்டிங்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறா. இங்க பாருங்க, இவன் அவன்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இவர் என்னோட பழைய முதலாளி. முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு, மூக்க பாரு. மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. ஏண்டா புதிய செய்தி ஏதாவது என்று சொன்னால் இறந்து பழைத்த செய்தியவா கொண்டு வருகிறார். ஒரு விஷயம் வந்தா அடிக்கிறேன். தெரியாம அடிச்சா சொல்றா. அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றா. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். கோவிந்தா கோவிந்தா. ஐயோ நெஞ்சு வலிக்குதே, நெஞ்சு வலிக்குதே. அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. இனிமேல் வாயில அடுப்ப பத்த வச்சு பாலை காய்ச்ச வேண்டியதான். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேனே. குட் நியூஸ். அண்ணா கை கொடுங்கண்ணே. எதுக்குடா கை கொடுங்கண்ணே சொல்றேன். எதுக்கு கொடுங்கண்ணே? நீ பெரிய மாவீரனே. எனக்கு சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். நம்பிட்டேன் வா. இல்லை சார், அது காரணமாக வைக்கல சார். அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார். பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட டிராவல் வந்து படைப்பில் இல்லை சார். அதனால நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார். நான் நினைக்கிற மாதிரி இருக்கு. நீ எப்பறம் சரியா வருவ? நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு அப்புறம் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க? போடா. ஐயோ கையெடுத்து குப்புறியா? தயவுனு சொல்லுங்க, என்னால முடியலையா? சொல்லுங்க. டேய், ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கால, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே, சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்பட முதல்ல போடா. டிடிஎஃப் வந்து நீங்க வந்து வெச்சு கொண்டாடுனீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவர் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுனீங்க. ஆனா இப்போ வந்து அவர் தூக்குன காரணம் அவர் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுனீங்க. போங்கடா கொய்யா. ஐயோ வரப்றானே. TTF Superstar Eli. சார் உப்பையும் அதான் சொல்றேன், தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அதுல எதுவும் மாத்திலாம் சொல்லல. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. இல்ல சார், நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் ஒத்து வர நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா சார். ஆஹா அவனா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா சார். என்னன்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையால டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா? அதுபோல சில சூழ்நிலைகள் சார். ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையால டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா? என்னடா இது தேவையில்லாத தத்துவங்கள்? என்ன அந்த குசும்பானங்களா உனக்கு? இல்ல சார், இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓட்டுவார் சார். இல்ல சார், அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார். என்ன நினைச்சுக்கிட்டு காலைல நினைச்சுக்கிட்டே ராஸ்கல். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஐயோ பயலே யாருக்கிட்ட சார். தம்பி வந்து பெருந்தன்மையா படம் முடிச்ச பிறகு இந்த படத்துல இருந்து போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுங்கன்னு சொன்னாப்ல, பெருந்தன்மையா சொன்னாப்ல சார். என்ன கேவலப்படுத்த அங்க கூட்டிட்டு வந்தியா? I am your best friend. ஓகே ஓகேடா. ஓகே. Okay.